என் அன்பு பிள்ளையே, நான் கூறுவதை கவனமுடன் கேள். என் பக்தர்களை தேடி தேடி உலகம் முழுவதும் எனது கண்கள் சுற்றி கொண்டே இருக்கிறது. அவர்களை இறுக்கமான நிலைகளில் இருந்து விடுதலை செய்து காப்பாற்றுகின்றேன். உன்னிடம் ஒரு குறை இருக்கிறது. அது கடந்த காலத்தில் நீ செய்த உதவிகளை அவர்கள் மறந்து விட்டதாக மனம் விரும்பி பேசுவதும் நினைப்பதும் தான் அந்த குறை. அந்த காலத்தில் இந்த உதவியை செய்ய வேண்டிய கட்டாயத்திலும் அவசியத்திலும் நீ இருந்தாய். இதை நினைத்து இப்போது புலம்புவதா? உனது புண்ணிய பலன்கள் அழிகின்றன. உன்னை சார்ந்தவர்கள் புறக்கணிக்கும் போது செத்து போகலாமா என்று கூட நினைக்கின்றாய். செத்து போவது உனது கைகளிலா உள்ளது? நீ எதுவரை இந்த பூமியில் இருக்க வேண்டும் என்று தீர்மானம் செய்வது நான் தானே. எனது விருப்பத்திற்கு மாறாக இத்தகைய எண்ணங்கள் உனது மனதிற்குள் நுழையும் போது சாவதற்கு பதில் அதற்கு நிகரான கஷ்டங்களை நீ அனுபவிக்க வேண்டி இருக்கின்றது. செய் நன்றி கெட்டவர்கள் என்று அவர்களை பற்றி நினைக்கும் போதெல்லாம் செய்த பலன்களை இழந்து விடுவதா? அவர்கள் இருக்க வேண்டிய நிலையில் நீ இருந்து தவிக்க வேண்டி இருக்கிறது. நன்றி மறப்பதும் கேவலமாக நடத்துவதும் காலம் கடந்த பிறகு உதவி செய்தவர்களின் கழுத்தை பிடிப்பதும் கலிகாலத்தின் இயல்பான செயல் என்பதை உணர்ந்து கொண்டு அதையெல்லாம் இனி நினைக்காமல் விட்டுவிடு. அவர்கள் உனக்கு எதிராக எடுத்து வைக்கும் ஒவ்வொரு அடியும் அவர்களது புண்ணியத்தை குறைத்து உனது புண்ணியத்தை அதிகரிக்கும். நான் உனக்காக இருக்கும் போது, உன்னையே நினைத்துக் கொண்டிருக்கும் போது நீ ஏன் கவலைப்பட வேண்டும் தங்கமே? எனது நாமத்தை உச்சரித்தபடி இருப்பாயானா உனது அழைப்புக்கு உடனடியாக வந்து நான் பதில் தருவேன். நல்லதே நடக்கும். நம்பிக்கையோடு இரு. எதை கேட்டு நீ என்னிடம் வந்தாயோ வெகு விரைவில் அது உன்னை வந்து சேரும். கலங்காதே. ஒரு நிமிடம் உன் கவலைகளுக்கு இடம் கொடுத்தால் அது உன்னை கவலைக்கிடமாக்கிவிடும் குழந்தையே. உன்னை நீ பலவீனமானவன் என்று எண்ணாதே. எதையும் செய்து முடிக்கக்கூடிய ஆற்றல் உனக்குள் தான் இருக்கின்றது என்பதை மறந்து விடாதே. கடவுள் உனக்கு ஒரு புதிய தொடக்கத்தை தரும்போது பழைய தவறுகளை மீண்டும் செய்யாதே. ஒரு விஷயம் நல்லதா கெட்டதா என்று சந்தேகம் வந்தாலே அது கெட்டதுதான் என்று தாராளமாக முடிவிடு. நல்லது மனதை எப்போதும் குழப்புவது இல்லை. எல்லோரின் செயல்களையும் விமர்சிக்க இங்கு ஒரு கூட்டம் உள்ளது. அதை நீ கண்டு கொள்ளாமல் இருந்தால் உன் வாழ்க்கைக்கு நல்லது. பொருளை இழப்பது மட்டும் தியாகம் அல்ல, ஆசைகளை இழப்பதே தியாகம் குழந்தையே. நமது வெளித்தோற்றம் எதுவாக இருந்தாலும் நமது இதயத்தில் இரக்க குணம் இருக்குமேயானால் நாம் தான் இந்த உலகத்திலேயே மிகவும் அழகான மனிதர். அருகே வந்தால் ஆண்டவனையும் அலட்சியப்படுத்தும் அரிய குணம் மனிதனுடையது குழந்தையே. கடும் கோபத்திலும் அடுத்தவரை காயப்படுத்தக்கூடாது என்ற எண்ணம் இருந்தால் நீங்களும் அந்த இடத்தில் கடவுள்தான். எல்லாம் உன்னை சுற்றி இருப்பது போல் இருந்தாலும் எதையோ இழந்தது போல இருக்கின்றார். மனதில் ஒரு பக்கம் நம்பிக்கை இருந்தாலும் மறுபக்கம் ஏதோ ஒன்று உன்னை தளர வைக்கின்றது. எதுவும் உன்னை விட்டு சென்று விடவில்லை தங்கமே. உனக்கு இப்போது கிடைக்காதது போல் ஒரு தோற்றம் இருக்கும். ஆனால் அது உன் கைகளில் கண்டிப்பாக கிடைக்கும். உனக்கான எதுவும் உன்னை விட்டு செல்லாது. தனிமையில் நீ என்னோடு பேசியது வெளியே என்னவென்று சொல்ல முடியாத அளவிற்கு பாரமாக உள்ளது. மனதில் கவலையும் முகத்தில் சிரிப்பும் வைத்துக்கொண்டு நடக்கிறார். நீ கேட்டதை உன்னிடம் நான் கொண்டு வந்து சேர்ப்பேன். நீ நினைத்ததை நான் நடத்தி காட்டுவேன். வேலைகளை சீக்கிரம் முடித்துவிட்டு என்னை வணங்க யோசித்துக் கொண்டிருக்கின்றார். நிதானமாக எல்லாவற்றையும் செய்துவிட்டு வா. பொறுமையோடு என் முன் அமர்ந்து உன் பிரச்சனைகளை சொல். மனபாரம் குறைந்துவிடும். உனக்கான தீர்வும் விரைவில் வரும். உன் கவலை கண்ணீருக்கும் ஒரு முற்றுப்புள்ளி வைத்து விட்டேன் செல்லுமே. உன் வலி வேதனை அனைத்தையும் அறிந்தவன் நான். உனக்கான நாளை உருவாக்கத்தான் உன்னை சோதித்தேன். உன் நம்பிக்கை பொறுமைக்கு தக்க விடியல் பிறக்கப் போகின்றது. காத்திரு மகளே. நீண்ட காலமாக நீ அனுபவிக்கும் வேதனைகள் விரைவில் முடிவுக்கு வர உள்ளன. இப்போது உள்ள எல்லா பிரச்சனைகளில் இருந்தும் நீ விரைவில் முழுமையாக விடுதலை அடைய உள்ளாய். கலங்காதே. சில எண்ணங்கள் நிறைவேறவில்லை என்பதால் வாழ்க்கை முடிந்து விடாது. ஏதோ ஒரு காரணத்தால் இந்த சாகி உன்னை காப்பாற்றி இருக்கின்றேன் என்று மகிழ்ச்சி கொள் தங்கமே. உன்னை ஏளனமாக நினைத்தவர் முன்னே தலை நிமிர்ந்து வாழ வைப்பேன். உன் கை ஓங்கி நிற்கும். உன் வாழ்க்கை விரைவில் அற்புதமாக மாறும். நீ செய்த பிரார்த்தனைகள் என் செவிகளில் கேட்டது தங்கமே. உன் வேண்டுதல்கள் விரைவில் நிறைவேறும்.
கடவுளின் அருள் காப்பீடு போன்றது. அது உங்களுக்கு தேவையான நேரத்தில் எந்த வரம்பும் இல்லாமல் உதவும். என்னையே நினைத்து உருகும் என் பக்தனின் வேண்டுதலை நிறைவேற்றுவது எனது கடமையாகும். உன் மனசுமைகளை என்னிடம் செலுத்திவிட்டு உன் கடமைகளை செய். உன் நல்வாழ்விற்கான அனைத்து வளங்களையும் அதற்கான காலங்களில் உனக்கு நான் அருள்வேன் என்று உறுதியளிக்கின்றேன் தங்கமே. எங்கும் நிறைந்திருக்கின்றேன் நான் நுழைவதற்கு எனக்கு எந்தவித கதவும் தேவையில்லை. எனக்கு எவ்வித உருவமோ நீளமோ கிடையாது. எப்போதும் எங்கும் வசிக்கின்றேன். என்னை நம்பி என்பால் லயமாகும் மனிதனின் எல்லா காரியங்களையும் பொம்மலாட்டத்தை போன்று நான் நின்று நடத்துகின்றேன். உன்மேல் பழி சுமத்தி உன்னை விட்டு விலக நினைப்பவர்கள் உன் அன்பிற்கு உரியவர்கள் இல்லை என்பதை அறிந்து கொண்டு வாழ்வில் முன்னேறும் முயற்சி எடு குழந்தையே. உன் ஆத்மார்த்தமான அன்பினால் தானே நான் உன்னுடன் இருக்கின்றேன். பிறகு ஏன் கலங்கி நிற்கின்றா? நீ போராடும் பெரிய பிரச்சனை அதிசயத்தில் முடியப் போகின்றது. மகிழ்ச்சியோடு இரு. நிச்சயமாக ஏதாவது ஒரு ரூபத்தில் நான் உனக்கு துணையாக இருப்பேன். நம்பிக்கையுடன் நகரு. நான் இருக்கின்றேன் உனக்காக. பிரிவின் பாடம் உன்னை சுற்றியுள்ள போலி முகங்களை காட்டியது. தனிமையின் பாடம் உன்னை புரிந்து கொள்ளும் வாய்ப்பை தந்தது. எல்லாம் நன்மைக்கே என்று வாழ பழகிக்கொள் தங்கமே. காலம் நீ பயந்தாலும் ஓடும், பணிந்தாலும் ஓடும். துணிந்தால் மட்டுமே உன் பின்னால் ஓடி வரும். உன் வாழ்க்கையில் அற்புதமான ஒன்று நடக்கப் போகின்றது. நான் வாக்கு மீற மாட்டேன். பொறுமையுடனும் நம்பிக்கையுடனும் காத்திரு. நான் அனைத்தையும் அமைத்து தருகின்றேன். அடுத்தவர்களை பார்த்து பொறாமையோ அவர்கள் வழிகளை பின்பற்றுவதோ வேண்டாம். உனக்கென தனிப்பாதை உண்டு, தனித்திறமை உண்டு. அதை நோக்கி செல்வதே சிறந்தது. உனக்கான அடையாளத்தை நீயே உருவாக்கு. உன்னை பெருமையடைய செய்வேன் தங்கமே. கலங்காதே. உன்னை பத்திரமாக கரையேற்றுவது எனது பொறுப்பு. உன்னுடைய ஒவ்வொரு தோல்வியும் நீ எழுவதற்கு காரணமாக அமையும். ஒவ்வொரு தடையும் நீ முன்னேறுவதற்கு காரணமாக அமையும். கலங்காமல் காத்திரு. சில பிரச்சனைகளை தளராத நம்பிக்கை கொண்ட உங்களின் பொறுமையை நிரூபிக்கும் வாய்ப்பாக அமைத்துக் கொள்ளுங்கள். என் ஆசீர்வாதங்களுக்கு தகுதி உடையவர்களா என பரிசோதிக்க நான் நடத்தும் விளையாட்டாக கூட இருக்கலாம். என்னை சரணடையும் சந்தர்ப்பமாகும். நல்லதையே நடத்துவேன். கலங்காதே தங்கமே. உன் வேண்டுதல்கள் எல்லாம் பலிக்கப் போகின்றது. ஷீரடியில் அமர்ந்து கொண்டு நான் அசத்தியம் பேச மாட்டேன். கவலைப்பட்டது போதும் தங்கமே. இனி என் ஆசியால் உன் வாழ்வில் பல மகிழ்ச்சியான அற்புதங்கள் நிகழ்வுகள் நடக்கப் போகிறது. உன் இல்வாழ்க்கையில் நீ தொலைத்த நிம்மதியை பல மடங்காக்கி தருவேன். ஊரே உன் குடும்பத்தை பார்த்து வியக்கும் வண்ணம் மாற்றுவேன். கலங்காதே. உன் வாழ்க்கை உண்மையான அன்பிற்கு முன்னுதாரணமாக இருக்கப் போகின்றது. உன்னுடைய கெட்ட நேரம் என்னுடைய ஆசீர்வாதத்தால் முடிந்துவிட்டது. இனி அனைத்தும் சுபமே. உன்னை பற்றி உன் எண்ணமே நீ யார் என்பதை உலகிற்கு காட்டும். உன்னை பற்றி உயர்வாகவே நினை. உனக்குள் இருக்கும் உன்னை நம்பு. உன்னால் முடியாதது ஏதும் இல்லை. தன்னம்பிக்கையுடன் நடைபோடு. இங்கு எதுவும் நிரந்தரமல்ல. உன் எண்ணங்களை நேர்மையாக வெளிப்படுத்து. உனக்கு துணையாக உன் சாகியப்பா நான் இருக்கின்றேன். சிலரின் வார்த்தைகளை கேட்டு வருந்தி வாழ்வதை விட இந்த சாகி என் வாக்கை ஏற்று நிம்மதியுடன் வாழ் தங்கமே. கூடிய விரைவில் உனக்கு ஒரு நல்ல செய்தியை கொடுக்கப் போகின்றேன். எதை நினைத்து நீ கவலைப்பட்டு கொண்டிருந்தாயோ அதுவே உன் கண்ணீருக்கு மருந்தாக அமையப் போகின்றது. அதனால் கவலையை விட்டு தைரியமாக இரு தங்கமே. மகளே, யாருமின்றி தனியாய் நிற்கின்றோம் என கவலை கொள்ளாதே. தனியாய் நீ நிற்பதால் என்னவோ, துணையாக இந்த சாகி இருக்கின்றேன். கோபம் என்பது என்னவென்று தெரியுமா குழந்தையே? பிறர் செய்யும் தவறுக்கு நமக்கு நாமே கொடுக்கும் தண்டனைத்தான் கோபம். நான் இன்று உனக்கு ஒரு உறுதியளிக்கின்றேன். நீ நிச்சயமாக ஷீரடி வருவதற்கு அனைத்து ஏற்பாடுகளையும் நான் வெகு விரைவில் செய்கின்றேன் தங்கமே. என்னை காண விரைந்து வா. உன் வீட்டிற்கு நான் குழந்தையாக வரப்போகின்றேன். இதுவரை இல்லைத்தான், ஆனால் இனி அனைத்தும் நடக்கும். இன்பத்திற்காக மட்டும் அன்பை தேடி செல்லாதே. துன்பத்திலும் ஆறுதல் அளிக்கும் உறவை தேடு. அதுவே இறுதி வரை அன்பாக இருக்கும். அதிகம் நம்பாதே, அதிகம் நேசிக்காதே, அதிகம் அக்கறை காட்டாதே. காரணம், அதிகம் என்பது நமக்கு அதிக வலியை தரும். உன்னை கெடுக்க பலர் இருந்தாலும் அதே இடத்தில் உனக்காக ஒருவனை நான் நிறுத்துவேன். எனது தீவிர பக்தனை
ஒருபோதும் நிலைகுலைய விடமாட்டேன். உனக்காக எந்த ரூபத்திலும் வந்து 1000 கரம் கொண்டு நான் காப்பேன். உன் வாழ்வில் நிகழ்பவை, நிகழ்ந்தவை, இனி உன் வாழ்வில் நிகழும் அனைத்து செயல்களுக்கும் நானே பொறுப்பாவேன். முழுமையான பரிபூரண சரணடைதலுடன் என்னிடம் உன் பலுவை நீ செலுத்திவிட்டு உன் கடமைகளில் மட்டும் கவனம் கொள். கனவிலும் நீ நினைக்காத வாழ்வினை நான் உனக்கு அமைத்து தருவேன். வலிகளுடன் தொடர்ந்தால்தான் வாழ்க்கை எவ்வளவு வலிமையானது என்று உணர்வு பூர்வமாக உணர்ந்து கொள்ள முடியும். வலிகளை சிரித்துக்கொண்டே ஏற்றுக்கொள். அது இன்னும் உன்னை வலிமை படைத்தவனாக உலகிற்கு அறிமுகப்படுத்தும். தன்னம்பிக்கைத்தான் நம் வாழ்விற்கான வெற்றி. பிறர் கை எதிர்பார்த்து நம் வாழ்க்கையை வாழ எண்ணினால் நமக்கான வாழ்வு அங்கே பறிபோகும். குறையோ நிறையோ நமக்கான வாழ்வை நாமே தீர்மானிப்போம். பலவீனமானவர்கள் பழி வாங்குகிறார்கள், வலிமையானவர்கள் மன்னிக்கின்றார்கள், புத்திசாலிகள் பொருட்படுத்தாமல் விட்டு விடுகின்றார்கள். தண்டிப்பதை விடவும் மன்னிப்பதை விடவும் பொறுமையாக கடப்பதற்கே அதிக மனபலம் தேவைப்படுகின்றது. யார் என்னுடைய பெயரை அன்புடனும் நம்பிக்கையுடனும் சொல்கின்றார்களோ அவருக்கு நான் விரும்பியதெல்லாம் அளிக்கின்றேன். இதன் விளைவாக அவருக்கு என்மேல் உண்டான பக்தி பெருகுகின்றது. நீ நலமுடன் வாழத்தான் உனக்காக நான் போராடிக் கொண்டிருக்கின்றேன். சிறிது காலம் அமைதி கொள் தங்கமே. தற்போது உன்னை சுற்றி நடக்கும் நிகழ்வுகளை நினைத்து கலங்காதே. அனைத்தும் நன்மைக்கே. நானே அனைத்தையும் நடத்துகின்றேன். உன்னை சோதிப்பேனே தவிர என்றுமே கைவிட மாட்டேன் குழந்தையே. எத்தனையோ ஆசைகள் வைத்திருக்கின்றார். ஆனால் இப்போது நிம்மதியாக இருந்தால் போதும் என்பதே உன்னுடைய பெரிய ஆசையாக இருக்கின்றது. கலங்காதே தங்கமே. நான் உனக்கென்றும் துணையாக இருந்து மகிழ்ச்சியான வாழ்க்கையை அமைத்து தருவேன். முயற்சியிலிருந்து பின்வாங்க தோணும் போதெல்லாம் நீ பட்ட அவமானத்தை நினைத்துக்கொள். அதுவே உனக்குள் புதிய உத்வேகத்தை கொடுத்து உன்னை வெற்றியின் உச்சிக்கு அழைத்துச் செல்லும். நாய் குறைக்கின்றது என்பதற்காக நீயும் குறைந்து விடாதே. நீ குறைக்கும் இனம் அல்ல, கர்ஜிக்கும் இனம் என்பதை மறந்து விடாதே. பூக்கள் நாம் யார் கழுத்துக்கு மாலையாக போகின்றோம் என யோசித்து பூப்பதில்லை. பூப்பது அதன் வேலை. அதுபோல உன் வேலையை நீ செய். அதன் பலன் உன் கையில் தானாகவே வந்து சேரும். எல்லோருக்கும் எளிதாக கிடைக்கும் கூழாங்கல்லாக இருந்து விடாதே. அரிதாக கிடைக்கும் வைரமாக இரு குழந்தையே. பணத்தை சிக்கனப்படுத்தினால் வாழ்க்கை இனிக்கும். வார்த்தைகளை சிக்கனப்படுத்தினால் உறவு நிலைக்கும். தினமும் உனக்கு நீயே ஊக்கம் சொல்லிக்கொள். வேறு யாரையும் எதிர்பார்க்காதே. நீ நினைத்தால் மட்டுமே உன்னால் வாழ்க்கையில் ஜெயிக்க முடியும். முடிந்து போனதை கனவாக நினைத்துக்கொள். நடக்கப் போவதை சவாலாக எடுத்துக்கொள். வாழ்க்கை இனிக்கும். நீ யாருக்கு எதை விதைத்தாலும் அதை நீதான் அறுவடை செய்யப் போகின்றாய். ஆதலால் நல்லதை மட்டுமே விதை. நல்லது மட்டுமே நடக்கும். எல்லோருக்கும் முன்னேற ஒரு காலம் வரும். அது சிலருக்கு கஷ்டங்களோடு கலந்து வரும். சிலருக்கு கஷ்டங்களை கடந்த பின்னர் வரும். தன்னம்பிக்கையோடு இரு குழந்தையே. எவ்வளவு கோபம் வந்தாலும் நிதானத்தை மட்டும் இழக்காதே. ஏனென்றால் உன் கோபத்தில் இருக்கும் நியாயத்தை விட உன் தகாத வார்த்தைகளே அங்கு பெரிதாக பேசப்படும் என்பதை மறந்து போகாதே. நீ எந்தளவு நற்குணத்தோடு இருந்தாலும் மனிதர்கள் தங்களின் தேவையும் மனநிலையையும் வைத்தே உங்களை மதிப்பிடுவார்கள். உனக்கு துரோகம் இழைத்தவர்களை நீ ஒருபோதும் பழி வாங்காதே. அதை காலத்திடம் ஒப்படைத்துவிட்டு நீ அமைதியாக இரு. ஏனென்றால் காலம் போல் மிக கொடூரமாக பழிவாங்க உலகில் யாராலும் முடியாது குழந்தையே. நீ சிலருக்கு எதிரியாய், சிலருக்கு நண்பனாய், சிலருக்கு முட்டாளா, சிலருக்கு மேதையா, சிலருக்கு நல்லவனா, சிலருக்கு கெட்டவனா, இப்படி பல கோணங்களில் தெரிகின்றாய் என்றால் தவறு உன்மீதல்ல, அவர்கள் பார்வை எப்படி. ஓடி ஓடி உழைத்து ஓய்ந்த பிறகுத்தான் தெரிகின்றது தவறவிட்ட ஆரோக்கியம்தான் உண்மையான செல்வம் என்று. நீ சிந்திய கண்ணீர், நீ பட்ட துன்பம் மனிதருக்கு வேடிக்கையாக இருக்கலாம். ஆனால் தெய்வத்திற்கு தெரியும் குழந்தையே அதன் வலி என்னவென்று. கவலையை விடு. பாரத்தை என்மேல் சுமத்து. மற்றதை நான் பார்த்துக் கொள்கின்றேன். உரிமை கிடைக்கும் இடத்தில் உறவாக நின்றுவிடு. உரிமை கிடைக்காத இடத்தில் ஓரமாக கூட நிற்காதே. உன் பாதையில் 1000 தடுமாற்றம் வரலாம். ஆனால் உன் பயணம் என்றும் தடம் மாறக்கூடாது. நடித்து பேசுபவர்களிடம் மனம் திறந்து பேசாதே. மனம் திறந்து பேசுபவர்களிடம் ஒருபோதும் நடித்து பேசாதே.
உன்னை உண்மையாக நம்புபவரிடம் பொய் சொல்லாதே. அது மரணத்தை விட மோசமான வழி. நீ செய்யும் போது தெரியாது குழந்தையே. உனக்கு மற்றவர்கள் செய்யும் போதுதான் அது புரியும். வாழ்க்கையில் உண்மை முகத்தோடு வாழ்ந்துவிட்டு போ. அடுத்தவர் பார்வைக்காக முகமூடியை மாட்டிக்கொள்ளாதே. ஒரு முறை மாட்டிக்கொண்டால் சாகும் வரை அதை கழற்றுவதற்கான சந்தர்ப்பம் வாய்க்காமலேயே போய்விடும். வாழ்க்கையில் எதையாவது இழக்கும் போது எண்ணிக்கொள், வாழ்வில் நீ இழந்ததை விட சிறப்பான ஒன்றிற்காக வாழ்க்கை உன்னை தயார் செய்கின்றது என்று. புண்ணிய கணக்கை கடவுள் பார்த்துக் கொள்வார். பாவக் கணக்கை மட்டும் நீ சரிபார்த்து குறைத்துக்கொள். எல்லா பாவங்களும் கடவுளால் மன்னிக்கப்படுவதில்லை. எதிலும் குறை காண்பவர்களுக்கு எதையும் ரசிக்க தெரியாது. எல்லாவற்றையும் ரசிப்பவர்களுக்கு எதிலும் குறையே தெரியாது. தன்மானம் இழந்து பிறரின் அன்பிற்காக ஏங்கினால் அதற்கு கிடைக்கும் வெகுமானம் வலி நிறைந்த அவமானம் மட்டுமே. கடந்ததை பற்றி வருந்தாதே. வருவதை பற்றி கற்பனை செய்யாதே. நிகழ்வதை திறம்பட செய். வாழ்க்கை வேறு எங்கேயும் இல்லை, உன் கைகளில் தான் உள்ளது. உன் வாழ்க்கை உன் கையில். கோபம் ஏற்படும் போதெல்லாம் அதை அடக்கி ஆள கற்றுக்கொள். கோபம் என்பது பிறரால் ஏற்படும் குணம்தான் தவிர உன் பிறவி குணம் அல்ல குழந்தையே. நீ செய்த பிரார்த்தனைகளுக்கு மகிழ்ச்சி காத்திருக்கின்றது. பெற்றுக்கொள்ள தயாராக இரு. தீர்ப்பை திருத்தி அமைப்பேன். என் மீது நம்பிக்கை வைத்து காத்திரு தங்கமே. சாயப்பா என்று என்னை வணங்குகின்றா. பிறகு எதற்காக பயப்படுகின்றா? பயம் தேவையில்லாதது. சாயப்பா நான் அனைத்தையும் பார்த்துக் கொள்கின்றேன். நான் இருக்கின்றேன். எதற்காக தேவையற்ற பயம்? உனது எண்ணங்களும் நல்ல செயல்களும் உன்னை ஒருபோதும் கைவிடாது. உன்னுடன் இருந்து உன்னை மகிழ்ச்சியாக வாழ வைக்கும். இனி உன் வாழ்வில் பல மங்களகரமான நிகழ்வுகள் நடக்கப் போகின்றன. நான் இருக்க பயம் ஏன்? கவலை கொள்ளாதே. மகிழ்ச்சியோடு இரு. உன்னோடும் உன் குடும்பத்தோடும் உன் சாயப்பாவாகிய நான் என்றும் துணையாக இருப்பேன். என்றென்று உன் நினைவில் உன் சாயப்பா.